டெக்சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் டெக்ஸ் ஆர்ட் 2026 27வது ஆண்டு விழா கோவை மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள டெக்சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தனது 27வது ஆண்டு விழாவை முன்னிட்டு டெக்ஸ் ஆர்ட் 2026 என்ற பெயரில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கொண்டாட்டங்களை இன்று சிறப்பாக நடத்தியது. கல்லூரி நிர்வாகம், முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கல்லூரியின் செயலர் ஜனாப் இஸ்மாயில் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். மேலாண் அறங்காவலர் ஜனாப் ஜலீல் மற்றும் இணை மேலாண் அறங்காவலர் ஜனாப் PV முகமது ஹரீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவின் சிறப்பம்சமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கல்வி என்பது வெறும் புத்தக அறிவோடு நின்றுவிடாமல் சமூக சேவையில் ஈடுபடுவதும் சமூக முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலகமே முடங்கி கிடந்த வேளையில் இந்திய நாடு மட்டும் முடங்கி விடாமல் பிற நாடுகளுக்கு தேவையான தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்து உலகிற்கே வழிகாட்டியது. இந்த இக்கட்டான சூழலிலும் நம் நாட்டு மக்கள் முடங்கி கிடக்காமல் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதையை நோக்கி தயாராக நின்றனர் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக வெப்பமயமாதல் மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து பேசிய அவர் பசுமையை உருவாக்கி பாதுகாக்க வேண்டியது மாணவர்களின் கடமை என்றார். தற்பொழுது நடைபெற்று வரும் உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் போர்கள் குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் குறித்து தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் எரிவாயு தட்டுப்பாடு போல மிக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் வரப்போவதை எச்சரித்த அவர் இதற்கான சரியான தீர்வுகளை நோக்கி மாணவர்கள் தங்களின் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாட புத்தகங்களை தாண்டி இதர திறன்களையும் தகவல் தொடர்பு திறனையும் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பேராசிரியர்கள் மட்டுமல்லாது மாணவர்களும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து அவற்றை இதழ்களை வெளியிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சி திறன் குறித்து பேசினார். நவீன உலகில் மாணவர்கள் எவ்வளவு முன்னேறினாலும் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற உயரிய பண்பாட்டு சிந்தனைகளை மனதில் கொண்டு தங்களை உருவாக்கியவர்களையும் இந்த சமூகத்தையும் மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விழாவின் தொடக்கத்தில் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஃபஸ்லுன்னிசா ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். விழாவின் நிறைவாக கல்லூரி கல்விக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்துரை வழங்கினர். இதில் டெக்சிட்டி பாராமெடிக்கல் அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் ஃபசுல்லா, இணை செயலர் CAH ஆசிஃப் அகமது ஷெரீப் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களான CAT முகமது கலீமுதீன், முனைவர் பஷீர் அகமது, முனைவர் ஹம்சுதீன், முனைவர் ஷம்சுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பேசினர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது.